மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்முடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய என்று சொல்லவில்லை, நம்முடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புகழ், இந்த 9 பேர் பட்டியலில் தெற்கத்தி பக்கத்தில் இருந்து என் பெயர் குறிப்பிட காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் அறிவது போல் நானும் அறிகிறேன். இரத்த தானம், கண் தானம், குப்பை மேடுகள், சாக்கடைகள் என்று இடுப்பளவு தண்ணீரில், சாக்கடை தண்ணீரில் இறங்கி சுத்தம் செய்த எனது சகோதரர்களை கண்டு நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். தூய்மை இந்தியாவுக்கான வித்தை ஆரம்பத்தில் இட்ட விவசாயிகள் நீங்கள். உங்களுக்கு இந்தியாவை போல் நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது உங்கள் பணி மட்டுமல்ல, இந்தியாவின் பணியும் கூட. இதில் கட்சி மத பேதங்களின்றி நாம் என்றும் செயல்பட்டு வருவது போல் இனியும் செயல்படுவோம். நமக்கு சாயங்கள் கிடையாது, நேயம் மட்டும்தான் நமது பலம். அதற்கான ஒரு வெகுமதியை, சான்றிதழை தேசம் நமக்கு வழங்கி இருப்பதாக நாம் நம்ப வேண்டும். எக்கட்சியும் எம்மதமும் யாராக இருந்தாலும் மனிதர்கள் அந்த குழுவில் இருக்கும் வரை நாம் நேயத்துடன் அவர்களுக்கு சேவை செய்வோம் என்பதை இத்தனை காலமாக நாம் காட்டிக் கொண்டிருந்ததை போல் இனியும் காட்டுவோம் என்று நான் நம்புகிறேன். இந்த வேலையை தவிர எல்லாம் நடக்கிறது இங்கே. ஏனென்றால் வழக்கமாக நாம் அமைதியாக வேலை செய்துவிட்டு போபவர்கள். இன்று கொஞ்சம் ஆர்ப்பாட்டம். அதுக்கு என் பிறந்த நாளையும் ஒரு காரணமாக சொல்லலாம். இந்த கலாச்சாரத்தை நாம் பரவலாக இன்னும் பல ஊர்களில் செய்வோமே ஆயின், இது வல்லரசு என்பதை விட அழகிய ஒரு அரசாக மாறும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது நல்லரசாக இந்தியா இதற்கு முன்னால் இதையெல்லாம் செய்திருக்கிறது. கொஞ்சம் மறந்துட்டோம். நம்ம ராஜராஜன் காலத்திலிருந்து இந்த குளம் வெட்டுவதும் ஏரிகள் வெட்டுவதும் நாம் செய்து கொண்டு வந்த விஷயம்தான். நடுவில் கொஞ்சம் மறந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கிறது. இதை செய்வோம், தொடர்ந்து செய்வோம். 25 இடங்களில் திட்டம் இருக்கிறது எங்களுக்கு. புதுக்கோட்டை, சீர்காழி, சிதம்பரம், பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருத்தணி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, குமாரபாளையம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், காரைக்குடி, அறந்தாங்கி, இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தனை ஊர்களிலும் செய்ய ஒரு திட்டம். கிரவுண்ட் வாட்டர் பெனட்ரேஷன் அண்ட் increased percolation, temperature regulation, habitat dependency, prevent waterborne diseases and chemical allergies. இதுக்கு நற்பணி இயக்கமும் சேர்ந்து அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்வார்கள். எல்லா ஊர்களிலும் இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு சொந்தம் மட்டும் இல்ல, எனக்கும் சொந்தம், தமிழகத்திற்கு சொந்தம். அதனால என் வீட்டு பொருளுக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சால் எவ்வளவு கவலைப்படுவோமோ அவ்வளவு கவலைப்பட வேண்டும். என் வீட்டு பொருளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வேனோ அதுபோல் இதையும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன். இது எனது ஏரி, உமதும் தான். என்னுடைய பிறந்த நாளுக்காக தனி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தும் பல ரசிகர்களை தொடர்பு கொண்டும் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கிய சேட்டலைட் தொலைக்காட்சிகளுக்கும் இன்டர்நெட் பத்திரிகைகளுக்கும் எனது நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக தன்னை பற்றிய கேள்வி போன்று நினைத்து இதில் பங்கெடுத்து கொண்ட ரசிகர்களுக்கும் சில நண்பர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தனித்தனியாக சொல்ல விட்டு போய்விடும் என்ற பயத்தில் தான் பொதுவாக இந்த ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.